ஒரு சிஸ்டர் கமெண்ட்ல வந்து கேட்டிருந்தாங்க, என்னோட முடி ஒரு 6 மாசமா 1 இன்ச் கூட வளரவே இல்ல. அந்த முடிய நான் வளர வைக்கிறதுக்கு என்ன ஹோம் ரெமெடி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கும் இந்த ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, இல்ல ரொம்ப நாளாவே முடி உதிர்தல் பிரச்சனை இருக்கு, பொடுகு பிரச்சனை இருக்கு, முடி வறண்டு போயிருக்கு. இந்த மாதிரி பல பிரச்சனைகள இந்த ஒரு ஹோம் ரெமெடி மூலமா உங்களால சரி பண்ணிக்க முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஹேருக்கு நல்ல பூஸ்டப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஹேர் டானிக் தான் வந்து பார்க்க போகிறோம். அந்த டானிக் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது போல் ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஒரு 1 சொம்பு தண்ணி ஊற்றுற மாதிரி பாத்திரம் எடுத்துக்கணும். ஏன்னா இதை நம்ம ஊற வைக்க போகிறோம். அதுக்காக தான் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறேன். இப்போ என்னென்ன பொருட்கள் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் சேர்க்குறது 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்தேன். ரெண்டாவதாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் விதை சேர்த்தேன். இதை இங்கிலீஷில் ஃப்ளாக்ஸ் சீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நார்மலாகவே இப்போ சூப்பர் மார்க்கெட்லாம் கிடைக்கிது. மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோஸ்மெரி லீஃப் இருக்கு இல்லையா, அதுதான் எடுத்திருக்கேன். இதுவும் ஆன்லைனில் கிடைக்குது, சூப்பர் மார்க்கெட்லேயுமே ஈஸியாக அவைலபிளாக இருக்குது. நான் எல்லாத்துக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதே மாதிரி ப்ராடக்ட் டேக்லேயே ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த ரோஸ்மெரி லீஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 4-5 கிராம்பு சேர்த்துருக்கேன். ரொம்ப முக்கியமாக இது நம்மளோட ஹேருக்கு தேவை. அது வந்து அரிசி எந்த அரிசியாக இருந்தாலும் பயன்படுத்தலாம். பச்சரிசி, புழுங்கரிசி, எந்த அரிசியாக இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கிற மாதிரி அரிசி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம சேர்க்க வேண்டிய பொருட்கள் எல்லாமே சேர்த்தாச்சு. இதில் நம்ம இப்போ தண்ணியை ஊற்றி நல்லா ஊற வைக்க போகிறோம். 1 சொம்பு அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. டம்ளரில் சொல்லணும் அப்படின்னா ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இந்த பொருட்கள் எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. நான் சேர்த்த பொருட்கள் எல்லாத்தையுமே சேருங்க. இது கூட வேறு ஏதாவது எக்ஸ்ட்ராவாக சேர்க்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா அது உங்களோட விருப்பம் தான். நீங்கள் சேர்க்குறதுனா சேர்த்துக்கலாம். இது கூட சேர்க்குற மாதிரியான பொருட்கள் 1, 2 சொல்கிறேன். நீங்கள் அந்த மாதிரி இருந்ததுன்னா ஆட் பண்ணி பாருங்கள். கருவேப்பிலை சேர்க்கலாம். உங்களுக்கு இந்த பேன் தொல்லை இருந்தது அப்படின்னா இது கூட வேப்பலை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கருஞ்சீரகம் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். எது வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை எதுனாலும் சேர்த்து நம்ம இந்த பேக் ரெடி பண்ணிக்கலாம். இந்த டானிக் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணி ஊற்றி ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 6 மணி நேரத்துக்கு அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து வைக்க போகிறேன். 6 மணி நேரம் கழித்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வைக்கும்போது தண்ணியோட கலர் எப்படி இருந்தது, இப்போ பார்க்குறதுக்கு தண்ணியோட கலர் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. அதே மாதிரி நம்ம தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒரு மாதிரி நுர கட்டின மாதிரி இருக்குது பார்த்திங்களா. அதுக்கான காரணம் நம்ம ஒரு 6 மணி நேரம் வச்சோம் பாருங்கள், அதுதான். இப்போ இந்த தண்ணியில் நல்ல பாக்டீரியாஸ் வந்து நிறைய இருக்கும். அது வந்து நம்மளோட ஹேர் க்ரோத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். இந்த தண்ணியை இன்னும் பல வகையில் நம்ம யூஸ் பண்ணலாம். அதில் ஒரு மெத்தட் நான் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஹேர் வாஷ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த தண்ணியை வடிகட்டி நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்பு கூட இதை மிக்ஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணலாம். அது நம்மளோட ஹேரை வந்து டேமேஜ் பண்ணாது. ஒருவேளை நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்பில் கெமிக்கல்ஸ் அதிகமாக இருந்தது அப்படின்னா அந்த கெமிக்கலை ரிமூவ் பண்ணி நம்மளோட ஹேருக்கு எந்த விதமான பாதிப்பையும் கொடுக்காம இந்த வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாக்கும். இந்த வாட்டரையே ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு டெய்லி நம்ம ஹேருக்கு ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட ஹேர் க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி பல முறைகளில் இந்த வாட்டரை யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 மணி நேரம் ஊற வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதை ஸ்டவ்வை ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும். நம்ம இதை டானிக்காக தான் யூஸ் பண்ண போகிறோம் இல்லையா, ஸோ அதுக்கு நல்லா கொதிக்கணும். கொதிக்க வைக்க முடியாது அப்படின்னா நீங்கள் ஊற வச்ச தண்ணியவே வடிகட்டி ஹேருக்கு நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு லைட்டாக மசாஜ் பண்ணி நீங்கள் கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இல்லை ஹேர் வாஷ் பண்ண வேணாம் அப்படின்னா இது கூட மேற்கொண்டு ஆயில் அப்ளை பண்ணி அதுக்கப்புறமா பின்னல் பின்னி போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வைக்கிறேன். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இதில் ஃப்ளாக்ஸ் சீட் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதோட தன்மை வந்து பார்த்திங்கன்னா கொதிக்க கொதிக்க ஜெல்லியாக ஆரம்பிச்சிடும். ரொம்ப ஜெல்லியாச்சு அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வடிகட்டி எடுக்கிறது. ஸோ ஒரு 5-7 நிமிஷம் வரைக்கும் கரெக்டாக கொதிக்க வச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஆற வச்சதுக்கப்புறம் வடிகட்டி நம்ம ஹேருக்கு பயன்படுத்திக்கலாம். சில பேர் ஹாஸ்டலில் இருந்துட்டுலாம் வீடியோ பார்க்குறீங்க. உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு தோதுவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்கள் கொதிக்க வைக்க வேணாம், ஊற வச்ச தண்ணியவே வடிகட்டி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மெத்தடையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. கொஞ்சம் கூட இதில் சூடே இல்லை.
இப்போ நமக்கு பார்க்கும்போதே தெரியும், ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி வளன்னு இருக்கிற மாதிரி நமக்கு பார்க்கும்போதே தெரியும். இதை நம்ம ஒரு வடிகட்டி வச்சு தனியாக வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த வாட்டர் ஜெல்லி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நமக்கு தேவை. இதை ஹேரில் அப்ளை பண்ணி தான் நம்மளோட முடி வளர்ச்சியை வந்து தூண்ட போகிறோம். முடி ரொம்ப நாளாகவே ஒரே மாதிரியே இருக்குது, வளரவே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க ஒரு தடவையாவது இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். பர்சனலாக நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், ரிசல்ட் கொடுத்துருக்கு அப்படிங்கிறனால தான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன். இது கூட உங்களுக்கு ட்ரை ஹேராக இருந்தது அப்படின்னா ஆயில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை எனக்கு ட்ரையெல்லாம் இல்லை, நார்மலாக சில்கியாக தான் ஹேர் இருக்கும் அப்படின்னா ஆயில் எதுவும் மிக்ஸ் பண்ணாமல் நீங்கள் டேரெக்டாக இதை அப்படியே வந்து ஹேரில் அப்ளை பண்ணி ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து ½ அன் ஹவர் பக்கம் வச்சுருந்துட்டு ஹேர் வாஷ் வந்து பண்ணிக்கலாம். இந்த வாட்டர் கூட ஆயில் மிக்ஸ் பண்ண சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அது என்ன அப்படின்னா கேஸ்டர் ஆயில் இருந்தது அப்படின்னா மஸ்ட் அதை வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். இல்லை அப்படின்னா கோகோனட் ஆயில் சேர்க்கலாம், ஆல்மண்ட் ஆயில், ஆலிவ் ஆயில். இந்த ஆயிலில் ஏதாவது ஒரு ஆயில் வந்து சேர்க்கலாம். விட்டமின் இ ஆயில் இருந்தால் கூட நீங்கள் வந்து ஒரு கேப்சூல் அளவுக்கு எடுத்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா இது கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு இல்லையா, ஸோ ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நம்ம கைகளால் எடுத்து நல்ல வகுடுலலாம் படுற மாதிரி முடி ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களோட ஹேர் வந்து நல்லா சாஃப்டாக, ஷில்கியாக, ஷைனிங்காக இருக்கும். ஹேர் க்ரோத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணும். ஹேர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதையும் வர விடாமல் தடுக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.